திருவள்ளூரில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்திருக்கிறது மாவட்ட நிர்வாகம். சற்று நேரத்திற்கு முன்னதாக சென்னைக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் திருவள்ளூருக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் திருவள்ளூரில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருப்பதன் காரணமாக சென்னைக்கு சற்று நேரத்திற்கு முன்னதாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்படக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்திலும் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் திருவள்ளூருக்கும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அறிவித்திருக்கிறார். மழை காரணமாக சென்னைக்கு தொடர்ந்து திருவள்ளூருக்கும் அடுத்ததாக விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். டிட்வா புயல் வலு இழந்திருந்தாலும் கூட அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னை கடற்கரையை ஒட்டிய பகுதியில் நிலவுவதன் காரணமாக சென்னை மற்றும் திருவள்ளூருக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை முதல் சென்னை மற்றும் திருவள்ளூரில் பல பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்த வண்ணம் இருக்கின்றது. இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கன்னியப்பன். விவரம் என்ன? தேவா, திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த டிட்வா புயல் காரணமாக புயல் வலுவிழந்த பிறகும் கனமழை என்பது நேற்று இரவு முதலே பெய்து வருகிறது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் இந்த ஆந்திர எல்லை பகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதிகளில் மீஞ்சூர், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிக கனமழை என்பது பெய்தது. அதே போன்று இன்று காலை முதலும் கனமழை என்பது கொட்டி தீர்த்த நிலையில காலை பள்ளிகள் வழக்கம் போல் செயல்பட்ட நிலையில் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் பள்ளிக்கு குழந்தைகளை அழைத்து செல்லும் பெற்றோர்கள் என விடுமுறை ஏன் அறிவிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு ரெட் அலர்ட் காரணமாக விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் பிரதாப் IAS அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். தேவா, செங்கல்பட்டிலும் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர் அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் செயல்படக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் கனமழை பதிவாகி வருவதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை காரணமாக தற்போது இந்த விடுமுறை அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வலு இழந்தாலும் கூட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை கடற்கரையை ஒட்டிய பகுதியில் நிலவுவதன் காரணமாக தரைக்காற்றுடைய வேகமும் பல இடங்களில் கனமழை என்பதும் பதிவாகி வருகிறது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை, திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இணைகிறார் செய்தியாளர் ராபர்ட். விவரம் என்ன? கண்டிப்பாக பிரியன், தொடர் மழை காரணமாக வடகிழக்கு பருவமழை காரணமாக டிட்வா புயல் சென்னை நெருங்கி வரும் நிலையில் நேற்று முதல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிக அளவில் மழை காணப்படும் எதிர்பார்த்த நிலையில் இன்று மட்டும் அதிக அளவில் மழை பெய்து உள்ளது. அதேபோல் சென்னை சுற்றி உள்ள புறநகர் பகுதியில் அதிக அளவில் மழை பெய்யும் என எதிர்பார்த்து வரும் நிலையில் இன்று நாளை செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும் மாவட்ட ஆட்சியர் தற்போது விடுமுறை அளித்துள்ளார். தேவப்பிரியன். ராபர்ட், இப்ப மழை அளவு எந்த அளவுக்கு பதிவாகி வருது செங்கல்பட்டு மாவட்டத்தில்? எது போன்ற முன்னெச்சரிக்கை? அதிக அளவுக்கு கடற்கரையோர கிராமங்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் அதுவும். கண்டிப்பா தேவப்பிரியன், அதாவது 44 மீனவ கிராமங்களும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அதே போல சென்னையிலிருந்து மாமல்லபுரம் உள்ள 12 மீனவ கிராமங்களுக்கும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பேரிடர் மீட்பு குழுவினர் 2 குழுவினர் தற்போது முகாமிட்டுள்ளனர். மாவட்டத்தில் பெரும்பாலான தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் தற்போது முகாம்களில் தங்க வைத்துள்ளனர். அதே போல் அதிகபட்சமாக நேற்று மாமல்லபுரத்தில் மட்டும் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. குறைந்தபட்சமாக மதுராந்தகத்தில் 3% மழை மட்டுமே பதிவாகியுள்ளது. இருந்த போதிலும் காலையிலிருந்து வறண்ட வானிலையே காணப்பட்டு வருகிறது. அவ்வப்போது ஆங்காங்கே ஒரு சில பகுதிகள் மட்டும்
திட்டாக வந்து சாரல் மதியம் ஒரு சில பகுதி கனமழையும் பெய்து வருகிறது தேவப்பிரியன்.